அட்லி போட்ட டீல். ஆடிப்போன சன் பிக்சர்ஸ். இதை எதிர்பார்க்கவே இல்லையே. தமிழ் சினிமாவையும் தாண்டி தற்போது இந்திய திரையுலகில் பிரபலமான இயக்குனர்களில் ஒருவராக வலம் வருபவர்தான் அட்லி. பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் உதவி இயக்குனரான தன் திரைப்பயணத்தை துவங்கிய அட்லி ராஜா ராணி என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். எமோஷன், காமெடி, காதல் என கமர்ஷியல் கலவையான ராஜா ராணி படத்தை கொடுத்து மாபெரும் வெற்றியை பெற்றார் அட்லி. அதன் பிறகு விஜய்யை வைத்து தெறி, மெர்சல், பிகில் என ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்து விஜயின் ஆஸ்தான இயக்குனராக மாறினார் அட்லி. இந்நிலையில் தமிழில் வெற்றிகரமான இயக்குனராக வலம் வந்த அட்லி பாலிவுட்டில் ஷாருக் கானை வைத்து ஜவான் என்ற திரைப்படத்தை இயக்கினார். கடந்தாண்டு வெளியான இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூலை பொறுத்தவரை மெகாஹிட் வெற்றியை பெற்றது. 1000 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது ஜவான். 1000 கோடி வசூலை ஈட்டிய முதல் தமிழ் இயக்குனர் என்ற பெருமையை பெற்றார் அட்லி. இந்நிலையில் ஜவான் படத்தை தொடர்ந்து அவருக்கு மேலும் பாலிவுட் படங்களை இயக்கும் வாய்ப்பு வந்தது. ஆனால் அவர் தெலுங்கில் அல்லு அர்ஜுனை வைத்து ஒரு படத்தை இயக்க முடிவெடுத்தார். பலரும் அட்லி அடுத்ததாக விஜயின் தளபதி 69 படத்தை தான் இயக்குவார் என எதிர்பார்த்தனர். ஆனால் அட்லி அல்லு அர்ஜுனனை வைத்து ஒரு பான் இந்திய படத்தை இயக்கவுள்ளார். இப்படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகவுள்ள நிலையில் இப்படத்திற்காக அட்லி போட்ட டீல் பற்றிதான் தற்போது கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி இணையும் திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்கின்றது. இப்படத்திற்காக அட்லிக்கு கிட்டத்தட்ட 50 கோடி வரை சம்பளமாக பேசப்பட்டதாக தெரிகின்றது. இதை தவிர்த்து இப்படம் 500 கோடிக்கு மேல் வசூலித்தால் லாபத்தில் ஒரு பங்கை அட்லி சன் பிக்சர்ஸிடம் கேட்டுள்ளாராம். முதலில் இதை கேட்டு ஆடிப்போன சன் பிக்சர்ஸ் பிறகு அட்லியின் டீலுக்கு ஓகே சொல்லிவிட்டார்களாம். ஏனென்றால் ஜவான் படத்திற்கு பிறகு அட்லியின் மார்க்கெட் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துவிட்டது. மேலும் அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லியின் புதுமையான காம்போ ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே வசூலை பொறுத்தவரை இப்படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும் என சன் பிக்சர்ஸ் நம்பியுள்ளனர். எனவேதான் இந்த டீலுக்கு சன் பிக்சர்ஸ் ஓகே சொல்லியிருக்கின்றனர் என தெரிகின்றது. இந்நிலையில் அல்லு அர்ஜுனின் பிறந்தநாள் ஏப்ரல் 8ஆம் தேதி வர இருப்பதால் அன்றைய தினம் அட்லி மற்றும் அல்லு அர்ஜுனின் படத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி இணையும் படத்தில் சமந்தா நாயகியாக நடிக்க இருப்பதாகவும் அட்லி இப்படத்திற்கு இசையமைக்க இருப்பதாகவும் தகவல்கள் வருவது குறிப்பிடத்தக்கது.